ஆஸ்திரேலியாவில் கடந்த வாரம் வீசிய கடுமையான வெயிலின் தாக்கம் குறைவதற்குள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டும் ஒரு புதிய வெப்ப அலை நாட்டை தாக்கக்கூடும் என பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் உத்தியோகபூர்வமாக எச்சரித்துள்ளது. இந்த முறை நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 30 முதல் 35 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த வார வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் திணறிய லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த தகவல் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடுமையான வெயில் தொடங்குவதற்கு முன்னதாக வீடுகளை எப்படி குளிர்ச்சியாக வைத்திருப்பது என்பது குறித்து அரசாங்கம் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இதுகுறித்து வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை வானிலை முன்னறிவிப்பாளர் டானி விசன் தெரிவிக்கையில், வார இறுதியில் அசோரஸ் பகுதியில் இருந்து உருவாகும் உயர் அழுத்த மண்டலம் காரணமாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவும். எனினும் கடந்த வாரத்தை விட ஈரப்பதம் இந்த வாரம் சற்று குறைவாகவே காணப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வெயிலில் இருந்து உங்கள் வீட்டை பாதுகாக்க இதோ 5 எளிய வழிகள். அரசாங்கத்தின் வழிகாட்டலின்படி உங்கள் வீட்டு ஜன்னல்களுக்கு வெளியே, குறிப்பாக தெற்கு நோக்கி இருக்கும் ஜன்னல்களுக்கு வெளியே தொட்டிகளில் செடிகளை வைப்பது நல்ல நிழலை தரும். வீட்டின் உள்ளே திரைச்சீலைகளை மூடினாலும் ஜன்னல் கண்ணாடி சூடாவதை தடுக்க முடியாது. ஆனால் ஜன்னலுக்கு வெளியே செடிகள் இருந்தால் அது கண்ணாடி சூடாவதை தடுத்து வீட்டின் வெப்பநிலையை கணிசமாக குறைக்கும். ஜன்னல் கண்ணாடிகள் சூடாவதை தடுக்க வீட்டின் வெளிப்பகுதியில் ஷட்டர்களை பொருத்தலாம் அல்லது தற்காலிகமாக தோட்ட பகுதிகளில் நிழல் தரும் கூரைகளை அமைப்பதன் மூலம் ஜன்னல் மற்றும் கதவுகளுக்குள் நேரடி சூரிய ஒளி நுழைவதை தடுக்க முடியும். பொதுவாக வெப்பமான காற்று மேல் நோக்கியே நகரும் என்பதால் பல அடுக்குமாடி வீடுகளில் மேல் தளத்தில் உள்ள படுக்கை அறைகளே அதிக சூடாக இருக்கும். எனவே இந்த வெப்ப அலையின் போது நிம்மதியான தூக்கத்தை பெற தற்காலிகமாக வீட்டின் கீழ்த்தளத்தில் உள்ள அறைகளிலோ அல்லது வரவேற்பறையிலோ படுத்து உறங்குவது சிறந்தது என தூக்கவியல் நிபுணர் டாக்டர் லின்சே பிரவுனிங் ஆலோசனை வழங்கியுள்ளார். ஃப்ரீசரில் வைத்து பயன்படுத்தக்கூடிய ஜெல் ஐஸ் பேக்குகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு வெப்பநிலை 35 பாகை செல்சியஸிற்கு குறைவாக இருந்தால் மட்டுமே மின்விசிறியை பயன்படுத்துங்கள். படுக்கைக்கு பருத்தி அல்லது மூங்கில் இலைகளாலான ஈரப்பதத்தை உறிஞ்சும் மெல்லிய துணிகளை பயன்படுத்துங்கள். வீட்டில் முதியவர்கள், சிறு குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகள் இருந்தால் ஏர் கண்டிஷனரை பயன்படுத்துவது பாதுகாப்பானது.